ஒரு தடவை கைதட்டு கொடுக்க வந்த சாமியெல்லாம் மலையேறிட்டு. நடுவர் அவர்களே, எந்த ஊரில் போய் அருளழிச்சு ஆடுறோமோ ஆண்டவன் ஆடி வந்துட்டா அந்த ஊர் மண்ணை அந்த ஆண்டவன் வந்து குடியேறிட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு அற்புதமான முறையில் நம்ம நீலாம்பூரில் கும்பாபிஷேகம் நடத்திக்கிறாங்க. உண்மையாலுமே ரொம்ப குறுகிய நாட்கள் இந்த ப்ரோக்ராம் புக் ஆனிச்சு. நான் உங்களை டேட்டு கேட்டேன், நீங்கள் மாப்பிள்ளை இருக்குதுன்னு சொன்னீங்க. எங்கே வாங்கியிருந்தோம்? இன்னைக்கு தேனிக்கு பக்கத்தில் வாங்கியிருந்தோம். ஆமாம், அவர் சொன்னாங்க கண்டிப்பாக நம்ம ஊரில் வரணும், அரசூரில் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும்னு நம்ம கணேசன் ஊடு தேடி வந்துட்டாங்க. நான் சொன்னேன், எங்க நீங்கள் எங்கள் அப்பா வயசு இருப்பீங்களாட்டு, நீங்கள் வரணும், பசங்களை ஆராய்ச்சி 4 பேர்த்து அனுப்பியிருந்தா ஆகாதான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அப்படி கிடையாது கண்ணு, நம்ம ஊர் மக்கள் நீங்கள் வரணும்னு ரொம்ப பிரியப்படுறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி வீடு தேடி வந்து வெத்தலவாக கொடுத்துட்டு வந்த நம்ம நீலாம்பூர் மக்கள் அத்தனை பேருக்கும் அவர்களின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் நான் கோயம்புத்தூர்ல இருந்து எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையா போடுறேங்க. ஐயா, இத்தனை பூருக்கையில பருத்தி பூவை கொண்டு வந்து போடுற? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்கற பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து போடுறோம்னு சொல்றாடா. அரப்பைத்தி யாரா அந்த பூ எதுக்கடா ஆகும்னு. நடுவர் அவர்களை, மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாய் நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இந்த கோயம்புத்தூர் மண்ணே பருத்திக்கு பேர் போன மண்ணுங்க. தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டரே கோயம்புத்தூருங்க. ஆகையினால் இந்த சனத்துக்கு பருத்தி பூவை போடுறேன். சிறப்பியா, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் என்றது ஆய்மாமன்னு சொல்லி உங்களை கொண்டாந்து இப்படி உட்கார வச்சனே, இப்படி பண்ணலாமா? என்ன மாப்பிள்ள பண்ணு? ஏன் நடுவர் அவர்களே, நாம ரூம் வேணும்னு கேட்ட உடனே அடிச்சு பிடிச்சி அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி அங்க டேக்கில் ரூம் போட்டு கொடுத்து நல்லபடியா கவனிச்சாங்களே. மத்தியானம் சோறு வாங்கி கொடுத்த பொழுதாட நல்ல தயிர்ச்சோறு சாம்பார் சோறு போட்டாங்களே. அந்த மாஞ்சி ஊறுகாய் வாங்கி வாங்கி நக்கு நீங்களே இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண? ஏன் நடுவர் அவர்களே, இந்த கூறுகட்டை இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? நம்ம கேட்க மாட்டேன், கேட்டு மட்டும் பாருங்களேன். கேட்க மாட்டேன், செம்மத்தும் கேட்க மாட்டேன். ஏன் நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க இந்த காசி போனா போகுமா, ராமேஸ்வரம் போனா தொலைமா, எங்க வடபத்திரகாளி கோயில்ல போய் அந்த பவானி ஆத்துல 16 மட்டும் தலைமுழுகனா போகுமா? இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவர் அவர்களே, அங்க விழா கமிட்டியில 7 to 11 பேர் எங்க மாப்பிள்ளை கார்த்தி பவளை கொடுத்தான்னு சொன்னானே, எங்க ஊடு தேடி வந்து வெத்தலவா கொடுத்தாங்களே. நாளைக்கு என் மாப்பிள்ளை இப்படி பண்ணி போட்டேன் நவி நாக்கு மேல வல்ல போட்டு கேட்டா 4 பேர் ஊருக்குள்ள இன்னும் பார்க்க. நடுவர் அவர்களே, இப்படி பண்ணலாமா? கண்டிப்பா எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன், பண்ண மாட்டேன். ஏன் நடுவர் அவர்களே, இந்த கோயம்புத்தூர் கோடியாத்தா கோயில்ல போய் தேங்காய் உடைச்சு வச்சு விளக்கு போட்டா போகும், இப்படி பண்ணலாமா? என்னடா மாப்பிள்ள பண்ணு? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க நீலாம்பூர் ஜனங்க. பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரிகளை கூட்டிட்டு வந்துரு. யாரா பைத்தியா? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 தான். 2 சேலை கட்டி ஆடாடா, ஊர் வளத்துல எவ்வளவு சேலை கட்டு இவளுக்கு அதிசயமா கட்டிக்கிட்டு. 2க்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆமாமா, 6 தாலி கட்டிக்கிறதுல வித கட்டிட்டாங்க. 2க்கும் புள்ள இருக்கு. ஐயோ, அதிசயமே. 500 சந்தையில 5000 ரூபாய் எழுதி வைங்க. 2 படிச்சு ஊருக்கு போறதுக்கு வழி தெரியுமா? மரியாதை உட்கார். ஒரு பைபாஸ் லாரி விட்டு ஏத்திட்டு போயிருக்கா. உட்கார். நாளைக்கு வரமாட்டேங்குதியா? பாராட்டி அதுக்கு நான் என்ன பண்றது? இப்படி பெண்களை கேலி பண்ணலாமா? கேலி எல்லாம் பண்ணல, உண்மையை சொல்ல. நல்லதை செஞ்ச மஞ்சிராத. இதுக்கு பைத்தியமா? பைத்தியம் தான், பைத்தியம் தான். அப்படி சொல். நான் கண்டிக்கிறேன், நீ உட்காருமா. நான் கண்டிச்சு பேசுறேமா. ஏய், இத 10 வருஷமா தெரியும். எனக்கு 13 வருஷமா தெரியும். அது 12 வருஷமா தெரியும். அது 19 வருஷமா தெரியும். 2க்கு புள்ள இருக்கு. ஆடாடா, அது சீத்தல புள்ள பெத்துட்டாளுவா. 2 சீவி பூ வச்சிருக்கு. 6 வேணாலும் சேவறதுல இதுதான் சேவறாளுவா. 2 உதட்டுல லிப்ஸ்டிக் போட்டு. ஆமா, எவ்வளவு கடிச்சிட்டு வந்தாலும் தெரியல. இது என்ன 2 பைத்தியமாடா? ஆமா, எனக்கு நல்லா தெரியுது. 2 பைத்தியம் கிடையாது. அப்ப யாரு? 2மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உறவு இருந்த போதுமாமா. யாருக்கு வேணும் உறவு? நடுவர் அவர்களை, காசு தாங்க கடவுள். அந்த கடவுளுக்கே அது தெரியுது, இந்த கரும்புகளுக்கு தெரியாதா? அப்படி கேளு. நடுவர் அவர்களை, இன்னைக்கு கடவுளை பார்க்கணும்னா கூட காசு வேணும். 50 ரூபாய்க்கு கொண்டு கொடுத்து பாருங்க, 3 மணி நேரத்தில் வாக்கலாம். 200 ரூபாய்க்கு கொடுத்து பாருங்க, 1 மணி நேரத்தில் வாக்கலாம். 500 ரூபாய்க்கு கொடுத்து பாருங்க, 1/2 மணி நேரத்தில் வாக்கலாம். 5000 ரூபாய்க்கு கொடுத்து பாருங்க, 5 நிமிஷத்தில் வாக்கலாம். 50000 ரூபாய்க்கு கொடுத்து பாருங்க. ஐயர் சொல்லுவார், நீங்களே எனக்கு கூட்டு இங்க வாரீங்க, நீங்க போங்க சாமி எடுத்து வீட்டுக்கு வரமா அப்படிம்பா. இன்னைக்கு கடவுளே காசு வச்சு மதிக்கல, இவங்களுக்கு வேண்டாமா காசு?
நடுவர் அவர்களை நான் கேட்கறேங்க, பொம்பளையா பிறந்தவளுக்கு பாசம் இருக்குது பந்தம் இருக்குதுன்னு கேட்கறீங்களா? ஒத்துக்கிறேன். அப்ப நான் கேட்கறேன், ஒரு பொம்பளைக்கு எது அழகு? எது அழகு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு வந்த எங்க ஆத்தா நீலாம்பூர் மாரியாத்தாள் ஆட்டம். ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன் இந்த மகராசி மூஞ்சியில முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. ஒரு மில்லு பார்க்க, ஒரு தறி போட்டோ, ஒரு நாணயத்தா, ஒரு மாடு வாங்க, ஒரு விதவாதிக்க, ஒரு கருதா ஒரு பொண்ணு பார்க்க போக, ஒரு வயக்காடு கரை பண்ண, ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ண, ஒரு பையன் பள்ளிக்கூடம் சேர்த்தா, காலேஜ் சேர்த்து, இதெல்லாம் நல்ல காரியம் இல்ல. அப்போ இந்த நல்ல காரியத்துக்கு போறவன் இந்த மகராசி மூஞ்சியில முழிச்சுக்கிட்டு போனா அட தேவையில்ல பரவாயில்ல கவிதை மூஞ்சி முழிச்சுட்டு போனேன் போற காலி விலகுச்சுன்னு சொல்ல. இன்னைக்கு எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாள்வளா? அப்படி கேள்வி. அக்கா நான் பேசுறது நீலாம்பூர் பொம்பளையில் இல்லை, நம்பியூர் குப்பி வேளத்து பொம்பளையில் தான் பேசுறேன். நான் ஊடு போய் சேரணும். நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? அம்புக்கு கம்புக்கு வார்க்கடத்துல தண்ணி வந்தா கம்புக்கு நான் ஏற்றி கடையோட போயிருவாங்களா? அந்த துன்பத்துக்கு நான் வரல. நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணுக்கு எது அழகு தெரியுமா? எது அழகு? மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. இன்னைக்கு ஏதாவது தேய்க்குதா? அல்ல பேரன் லெவலி, பேத்து லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு ஹமாமு சிந்தாளு லைபாய் லிரில் லோ 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 லோ. ஒப்பம் கடை வச்சுக்கிறோன்னு சோப்பு வாங்கறக்கு கொண்டு போய் 35 ரூபாய்க்கு கொடுத்தாத்தான் மூஞ்சிக்கு சோப்பு போட முடியும். அப்படி சொல்லி என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்றதுன்னா, நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவுள்ள சுத்தமா. மாட்டுச்சாணியை முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? எங்க கொரோனா காலத்துல எதை போட்டு ஊடு வலிச்சோம்? சாணியை போட்டு. ஏன் மூடு வலிச்ச கொரோனா காலத்துல? கிருமி வரக்கூடாதுன்னு சாணி போட்டோம். ஏன்னா மாட்டு சாணிங்கிறது கிருமி நாசினி. 33 கோடி தேவர்களும் அதுல இருக்கிறதா வரலாறு சொல்லுது. அப்ப அந்த முகத்துல இந்த கொரோனா கிருமி வரப்படாதான் அதை போட்டோம். இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறக்கு அந்த கிருமி நாசினி போடப்படாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. என் மருமையா போயிட்டிய போங்க. அது சரி. நடுவர் அவர்களே பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது மாமா, நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. உங்களுக்கு இதே டவுனு, எனக்கு பக்கத்து டவுனு நம்ம நம்பியூர். அங்க எவ்வளவு ஒருத்தி பியூட்டி பார்லர் திறந்துட்டு இருக்கிறாங்க. செவ்வியறையா அறியணுங்கிற இவ்வளவு பாட்டுக்கு ஊர் பூரா பியூட்டி பார்லர் திறந்துட்டு இருக்கிற பொண்டாட்டி பூரா உயர் எடுக்கிறாளுவா. எது என்னமோ பட்டர் பேசியல்னு சொன்னான். பட்டர் பேசியல்னா நான் பால் கறக்கிற எனக்குன்னு தெரியும். அது என்னடா பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சியில அப்பி செத்த புடத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறாங்க. எவ்வளவு செலவு தெரியுமா? 4500 ரூபாய் செலவு. 4500? எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டுதுங்க. அவனாஸ் சந்தையில 4500 ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போடுமில்ல? ஆமா, நீ சொன்னாங்க. நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கேடாயாட எப்படிங்க குட்டி போடு? என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடு. அது பொட்டையாடா இருக்கு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? வீட்டுல கிடாயாடு இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுக்குது? 2 குட்டி போட்டு. நாளைக்கு காத்தால் நேரா போய் அவன் சட்டி கட்டி பிடிக்கும். அட நெட்டக்காலம் மானகட்டவனே, உன்று வீட்டுல கெடா இல்ல, அவனும் கெடா இல்ல, உன்று வீட்டுல கெடா இல்ல. ஆனா என் ரூட்டு கெடா சேர்ந்து உன் ரூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுக்குது. ஒழுக்கு மறுவாதியா 2 குட்டியில் ஒரு குட்டி குடுன்னு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன்? அவன் சண்டைக்கு வருவான். ஏனத்துக்கு சண்டைக்கு வருது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப, நாளைக்கு. ஏன் சிரிக்கிறாங்க? நீலாம்பூர் மக்கள் எல்லாம் அறிவாளிக்கு, அதனாலதான் சிரிக்கிறாங்க. பசுமாடு வச்சிருக்காயா, கண்ணுக்குட்டியில பங்கு கேட்டாலும் கேப்பான்னு சண்டைக்கு வருவான். கண்ணுக்குட்டியோ? நடுவர் அவர்களே, 4500 ரூபாய் செலவு பண்ணி மேக்கப் போட்டுட்டு இன்னொரு புருஷனா கட்ட போறேன். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. கம்முன்னு வீட்டுல இல்லைன்னு சொல்லி போட்டு நான் பால் கொண்டு போயிட்டுங்க. போய் போட்டு வாரக்குள்ள இந்த மூதேவி ஊட்ட பூட்டிட்டு ஆட்டை விட்டுட்டு பையனை மேய்க்க சொல்லி போட்டு இவ போயிட்டு பியூட்டி பார்லருக்கு. பையன் எல்லாரும் பேசிக்கிற படிக்கிற பையன் எனக்கு எங்கடா கொம்மன்னு அம்மா பியூட்டி பார்லருக்கு போயிட்டானே, இவளை போவாடான்னு சொன்னோம்ல. அப்ப நீ பாசமுள்ள பொம்பளை, பண்புள்ள பொம்பளை, அறிவுள்ள பொம்பளை, கட்டின புருஷன் பேச மதிச்சியா? போயிட்டான். அங்க போய் பாக்குற 4 பொம்பளைக்கு குண்டு குண்டா குந்தாணி கணக்கா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாங்க. இதுல எவன் எம்போண்டாட்டின்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு கிளப்ப வேண்டிய எனக்கு ஆசைதான். நாம அடையாளம் தெரியாது. அடுத்த பொண்டாட்டி போய் பிடிச்சி கை இழுத்தா 4 பேர் என்னும்பாங்க. இந்த பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டா மஞ்சுனாதே அப்படிங்கிற அவ பேர் வராதா நடுவர்? நான் இருக்க வரைக்கும் அப்படி ஒரு அவ சொல்லு உனக்கு வராது. நடுவர் அவர்களே சரின்ட்டு அந்த ஓனரமும் ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா.
அதுக்கு முன்னால போய் அம்மனியே அவளை வீட்டுச்சாவி கொடுங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறா. இங்கதான் அனுமாருக்கு வேண்ட கப் சாத்துற மாதிரி சாச்சி வச்சிருக்குது. எவ்வளோ இருப்பா வாய கண்ணில் வேற 2 வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுக்கிறாங்க. அந்த ஓரமா போன் பேசிட்டு இருந்தாலும் அவகிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியான்னே. அவ கேட்டா 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க எவன் பொண்டாட்டினா. அது தெரியாதானே உங்ககிட்ட வந்து தெரிஞ்சா நானே பார்த்துருக்கமான். நானே உனக்கு கண்ணால் மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா அம்மணி 15 வருஷம் ஆகி போச்சு அப்படின்னு. இந்த 5 வருஷமும் பொண்டாட்டி உங்ககிட்ட தானே உழைக்கிறா. உனக்கு அவளை அடையாள சிக்கலிங்கிறேன். இவன் மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டான். நாங்கள் 2 பேசிட்டு இருந்தோம்ங்களாக்கா. அந்த நாய் ஒன்று வளர்த்து மோசுன்னு அந்த பொம்மரி நாய் அதுக்கு என்ன வந்துச்சு கதவு சதில் முட்டிட்டு உள்ள போச்சு. என்னை பெத்த தாய்மார்கள் எங்கள் அக்கா தங்கச்சி நீலாம்பூரில் இருக்கிறீங்க. ஒரு வார்த்தை கேட்குறேன், பாலாடை பார்த்தா நாய் கம்முன்னு இருக்குமா? இருக்காது. அது பால் சட்டி கண்டாவும் விடாது. ஆடை பார்த்தா விடுமா? அது நேராக போய் படுத்திருக்கிறவ சேர் மேலே ஏறி சொலுக்குன்னு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். இவ கேட்குறா, ஏன் மேடம் 3/4 மணி நேரம் கழிச்சு தானே எடுக்கிறோம் நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 உங்க ஒப்ப சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. பணம் இல்லாத எங்க போய் நாய் நக்க விடுறதுன்னு கேட்கிறேன். நடுவரவர்களே டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். மாப்பிள்ள உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஓன் டவுசர் தான். எது திடீர்னு 10 திருடம் வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். சரி, உன்னைய அதெல்லாம் 2 டவுசர்ல வைக்கிற கூட்டுருவா வெடி பாடுபடி சம்பாரிச்சு காசு கண்டதுட்டு பிறக்க வச்சுட்டு இருக்கிறேன். நடுவர் அவர்களை இந்த 1,93,500 எடுத்து இந்த மேடையில் வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத நீலாம்பூர் மக்கள் முன்னாலே உழைப்புக்கு பேர்வான பாடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய பைபாஸில் இடம் வச்சு இன்னைக்கு டவுன்ல செண்டு 40,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு வித்த பூமி ஒரு ஸ்கொயர் ஃபீட் 40,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த நீலாம்பூர் என்ன மறுபடியும் போனு என்ன யார் ஃபோனு? மணி 11க்கு மேலே என்ன கொழுந்தியா தான்டா பேசுகிறேன். நடுவரவர்களை சொத்தழிஞ்சாலும் சொல்ல நீலாம்பூர் மக்கள் முன்னால அந்த பணத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். வைகி ஊருக்கு அவன் இருக்கிறார், தரும் கருத்தா இருக்கிறார், அதை விட என் உயிரினு மேலான எங்க மாமன் கணேஷ் இருக்கிறார். அவரை முன்னால வச்சு இந்த பணத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கா வையா வைக்கிறியா? கௌதமி அவர்களையும் ராணிகுமார் அவர்களையும் அவ முதுக அவளைவே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 1000 பணத்தை 1000 ஜனத்து முன்னால சும்மா கொடுத்து போட்டு போறேன். அவ்வளவு வேணாம். சரி, ஒரு 20,000 எடுத்து வை. இது 2 பேர் முதுகை நான் திரும்பி எது அதுக்கெல்லாம் அவ புருஷா இருக்கிறான் சொல்லிவிட்டாங்க. 6 கட்ட விடுவா. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பார்க்கறதுக்காக பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படு நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவா? என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல பதிச்சதுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னியில் கல்வது கிடக்குறேன். அங்கேருந்து இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போடுறது செலவு இல்லாம ஆயிருக்கு. அதை விட ஒரு கொடுமைங்க. எம்பட பொண்டாட்டி ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு அப்படி எனத்துக்களே நாடாவுங்கிற நீ டவுசர்ல நாடா வைக்கிற, நீ ஜாக்கெட்ல நாடா வைக்கிற, இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுங்கிறாளே. இந்த கூறுகட்ட குந்தாணி கூட பொழைச்சேன்னு ஒரு மலை கவத்துல தொங்குன என்னன்னு கேக்குறேன். மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாத என்னங்க? போன தீபாவளிக்கு என் பொண்டாட்டி ஜாக்கெட் தைக்க சொன்னான். சரி, டைலர்கிட்ட கொண்டு அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கறான். எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட். அட வாவிய சேலைய 850 தான் எடுத்தா. ஏண்டா ஒரு ஜாக்கெட்டுக்கு 2,100ன்னு? சார் உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு முத நாள் ஜாக்கெட்டை கொண்டாந்து கொடுத்தான்டா. சரி சரி. இப்போ காலையில் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றான் மாப்பிள்ள. முந்தானி இப்படியா? ஆமாம் மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்டில் ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டான்டா. என்ன பண்ணுறீங்க? ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். தூக்கத்தில் மாற்றி அமுக்கிட்டேன் சார்.
ஏன்னா மிச்ச துணி இருக்குது ஸ்க்ரீன் மாதிரி தச்சு போட்டுக்கோங்க சாருங்கிறான். என் பொண்டாட்டி திட்டுவா சார் அப்படின்னு அந்த டைலர்கிட்ட சொன்னேன். அவன் சொன்னான், மேடம்கிட்ட சொல்லுங்க இந்த 2024 வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பேற்பட்ட உறவுள்ள பொண்டாட்டிக்கு 2 பொம்பளைங்க வக்காலத்து வாங்க வந்துக்கிறீங்களா வல்லாமா? இல்லை வந்தால் சாம்பார் சோ தின்னு குழச்சி அடிப்பட்டு இப்படி பசேரி போகிறதுட்டு போட்டு இந்த பொண்டாட்டிட்டு பிழைக்கலாமாங்க? வளைய விரிச்சு வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். செடி விலங்கு எடுத்து பெரியபடி நானே தான் பூட்டிக்கிட்டேன். வாசல் இல்லை வழியும் இல்லை பாலே ஒரு விதியும் இல்லை. வேணாய பொண்டாட்டி அம்மண்ணி நான் போறேன் சன்னியாசம். யார் எடுத்தா அதை யார் கொடுத்தா? ஒரு 3 முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. இருந்தேன் தேருக்குள்ளே இப்போ விழுந்த சேருக்குள்ளே. நான் இருந்தேன் தேருக்குள்ளே இப்போ விழுந்த சேருக்குள்ளே. பொண்டாட்டிங்கிற உறவு வர்றதுக்கு முன்னால எங்க பசங்களை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னைக்கு ஒரு 3 முடிச்செடுத்து ஒரு குமரி கழுத்துல ஓட்டமோ அன்னையோட எங்க வெக்கம் மானம் சூடு சொரணம் எங்க அப்ப எங்க ஆயா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பிழைக்கிறோமே. இந்த உறவு நம்மளுக்கு தேவையா? 3 முடிச்சு போட்டோமா அப்புறம் போடலையா? நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாடுற. 3 முடிச்சு நம்மளாடா போட்டோம். நாமளா போட்டோம்? கொண்டை விட்டோம்டா. எவ்வளவோ போட்டோம் முடிச்சுக்கலாம். நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம். ஆமாங்க, நான் ஒரு முடிச்சு தாங்க போட்டேன். எங்கள் ஊர் பக்கத்துலலாம் கிராமத்தில் நாத்தனா முடிச்சுன்னு போடுவாங்க. இங்கேயும் உண்டு. உண்டா? நங்கைய முடிச்சு. எங்கள் அக்கா 4 பேர் ஆளுக்கு 3 முடிச்சு போட்டிருக்காங்க. நைட்டு போய் பார்க்குறேன் 15 முடிச்சிருக்கா. அது சரி. விடிய விடிய முடிச்ச வைத்ததான் வேலை. அது சரி. முடிச்ச வைக்கின்னு பேர். உன் வேலையை பாரம்மா. நடுவரவர்களுமே வீட்டில் என்னமோ எல்லாம் சாதிச்சு கட்டமுங்கிறாங்களே. அந்த காலத்து பொம்பளைங்க பாடுபட்டாங்க. இன்னைக்கு நீலாம்பூர் டவுனு, அன்னைக்கு கம்பு விளைஞ்ச மண்ணு நெல் விளைஞ்ச மண்ணு இந்த மண். அன்னைக்கெல்லாம் காத்தால் எந்திரிச்சு சட்டிவான் கழுவி ஊடுவாஸ் கூட்டி பாலை கறந்து புருஷனுக்கு காய் போட்டு கொடுத்து பையனை பள்ளிக்கூடம் தாட்டி மாமியாளுக்கு சோறாக்கி வச்சு போட்டு 9 மணிக்கு தோட்டம் காட்டு கெத்துன்னு ஓடுவாங்க பொம்பளையும் பாடுபடுறக்கு. ஏன் ஆள்காரி வந்துட்டானா ஆள்காரி 1 பாச்சி போட்டா அந்த பண்டாடிச்சு 2 பாச்சி போடுவான். அப்படி பாடுபட்டாங்க. இந்த காலத்து பொம்பளையோ என்ன பண்றாங்க? பொழுதா பொழுதுக்கு டிவி 6:30 மணிக்கு ஆனந்தராக, 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கையெழு, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு ஈனியா இல்லை எதிர்நீச்சல், 9:30க்கு ஈனியா, 10 மணி ஆனோ அன்பே வா. மாப்பிள்ளை அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? ஐயோ அவதான் கண்டவனை நம்பி ஓடாதேன்னு சொன்னா கேட்குறாங்களா? அல்ல கண்டவன் நம்பி இப்போ அடையாளம் தெரியாத கூட ஓடி போயிட்டா. அவன் நகவனத்தில் எடுத்து ஆட்டை போட்டு போயிட்டேன். அப்புறம் கடைசியில் அவ அத்தக்காரி அவள் பையனும் கெஞ்சு தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்க. அந்த பாக்கியலட்சுமி, அந்த பாக்கியலட்சுமியில தான் அந்த அவன் செத்தே தொலைலாம்ல. பாவம் அந்த எழில் அவனே ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறேன். அது கண்ணோடு பிடிச்சி வச்சுக்கிற மாட்டேன். அந்த மாட்டையும் ஓட்டிட்டு போயிட்டான் இன்னைக்கு. அல்ல காரில் ஆமணியில் ஏற்றிட்டு போயிட்டான். அது உனக்கு தெரியாதா? அவோ அந்த கொழுந்தியக்காரி எங்கேயோ போய் லோட் ஆகிட்டு வந்துட்டான். அது அந்த டெஸ்ட் எதுவும் மருந்து வச்சு பார்த்தாங்களா அந்த மிஷினு, அதில் பச்சைக்கோடு காமிச்சிடுது. இவன் பாத்திரம் தூக்கி போடணும்ல. இவன் என்ன பண்ணிக்கிற பாட்டு இருந்துக்கிற அவியம்மா அதை பார்த்துட்டான். எவ்வளவுன்னு அவ கேட்கும். இது அண்ணி இதுன்ட்டா இவோ அவ கோயெல்லாம் போச பண்ணிட்டு இருக்கிறாவி மாமியாக்காரி. நாளைக்கு நீலாம்பூர் கோயிலுக்கு வந்தாலும் வருவா. அந்த சோதி கதை என்னாச்சு? ஐயோ அந்த சோதி கதை தெரியாதா? அவ திருச்சி கட்டி எல்லாம் சரி நடுவரவர்களே. ஏன் மாப்பிள்ள அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவாக மாப்பிள்ளை சொல்கிறார். ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம். கை கொடு மாப்பிள்ளை. பொண்டாட்டி பூரா டிவி பார்க்குறான்னா அவ்வளவு நாடகத்தை நீ கரெக்டாக சொல்கிறீ எப்படிரா? நடுவரவர்களே, இந்தியாவை மாத்திரம், தமிழ்நாட்டை மாத்திரம், நீலாம்பூரம் மாத்திரம், கருமத்துப்பட்டி மாத்திரம், நீம்பாளத்து மாத்திரம்னு சொல்கிறேன். ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாற்றி போடு. கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டா உன்னால டிவி சேனல் கூட மாற்ற முடியாது. கரெக்ட். ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க வேண்டாம். ஓகே. மாசம் மேலே 360 ரூபா நீ தான் கட்டுவேன். ஆனா ரிமோட்டை கொடுப்பாளா? என் பொண்டாட்டி பொடக்காளிக்கு போனா கூட ரிமோட்டை கொண்டையிலே சொருவிட்டு போறாக்கா. குறி ரிமோட்டுக்கு நானி மாச்சு போடுவேன். எப்போ கிடைக்குது ஆம்பளைக்கு ரிமோட்டு?
ஆம்பளைக்கெல்லாம் எப்போ தெரியுமா ரிமோட் கிடைக்கும்? எப்ப? எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு இந்தாங்க ரிமோட்டு, நீங்கள் பாருங்க. நம்ம என்னத்தையாவது பார்ப்போம்டான்னு அப்போ தான் ரிமோட்டை அமுக்குனா 2 அண்டா நிறைய மருந்துகின்றானு. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். திங்கட்கிழமை சேலம் ஜெல்வல் ஆட்சியில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி ஆட்சியில் இருப்போம், புதன்கிழமை கரூர் வள்ளுவர் ஆட்சியில் இருப்போம். உங்கள் முகவரி ரகசியம் பாதுகாக்கப்படும் மருந்து விபிபி மூலமாக அனுப்பப்படுங்கிறானே. இந்த வாழ்க்கை வாழலாமாடா? வாழலாமா? இதுக்கெல்லாம் காரணமான அந்த பொண்டாட்டி, அந்த உறவு. அந்த உறவுங்க. உறவு என்னங்க? காசு பணம் இருந்தா தாங்க உறவு மதிக்குது. இன்னைக்கு கடன் எதுல ஆகிறோம்? கல்யாணத்துல தான் கடன் ஆகிறோம். ஒரு காலத்துல எல்லாம் பச்சை வாழை வெட்டி வீட்டுக்கு முன்னால பந்த போட்டு பங்காளியில் கூப்பிட்டு கல்யாணம் முடிச்சோம். இப்ப எப்படி கல்யாணம் முடிக்கிறோம்? இன்னைக்கு மத்தியானம் போனா நாளைக்கு மத்தியானம் வர்றதுன்னா பெரிய கல்யாண மண்டபத்துக்கு 5 லட்சம் ரூபா வாடகை. முன்னெல்லாம் உறவுங்கிறாங்கல்ல, பங்காளி பொண்டாட்டி வரிசையா நிற்பாங்க. மாப்பிள்ளை வீட்டு பங்காளி, பொண்ணு வீட்டு பங்காளி, வாகன்னு வாதங்க வா மாப்பிள்ளை வாங்கினாங்க. அப்படி இப்போ எப்படி தெரியுமா? பூரா அன்னைக்கு பார்க்குற சத்தியமங்கலத்தில் ஒரு கல்யாண வீட்டில் வரிசையை கேரளாக்காரியில் கொண்டாந்து நிறுத்திக்கிறேன். அடிச்சு இன்னும் பங்காளி போண்டாட்டி விடாம கேரளா. அது எங்கள் பங்காளி போண்டாட்டி எல்லாம் கரையோன்னு அந்தஸ்து இல்லாத இருக்கிறாளுவோ, இவளுக்கெல்லாம் ஒரே சைஸாக இருக்கிறாளுவோ அப்படின்னு எல்லாம் ஒரே யூனிஃபார்ம். அங்கே உள்ளுக்குள்ளே போனால் வரு இருக்கின்னா தேவலை வேறு எவன் பொண்டாட்டி நம்மளை இருக்கிங்கிறா. நாம் ஒரு இருக்கலாம்னு கிட்ட போனேன். என் பொண்டாட்டி மாசர பிடிச்சிருத்த இங்கே வாடா மாப்பிள்ள எங்கே போகிற எங்கன்னா அவதான் இருக்கிங்கிற ஒரு இருக்கிட்டு வரமுனே வீட்டுக்கு போய் எப்படி இருக்கிறது அப்படின்னாலா. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல கல்யாணத்துக்கு பேர் சக்கரவளம்னு பேரு. மொந்தவாளம் பழம் பச்சைக்கல்ல பேர் பாட்டி ஒப்பிடிச்சுட்டு வைப்பாங்க. இப்ப எப்படி 46 வகை தொட்டு திங்கவல்ல வேண்டாம், நக்குனவே ஒரு நம்பிக்கையே எல்லாம் கொண்டு போய் மாதம்பட்டி அங்கிட்ட பணத்தை கொட்டுனா அவங்க கொண்டாந்து பூரா சோறு போடுறதில்ல. இப்போ தமிழ்நாட்டு பொம்பளைங்களே 6 சோறு போடுறதில்ல. ஆமா ஆமா, அன்னைக்கு கூட பார்த்தேன். அன்னைக்கு பூரா கல்யாண வீட்டில் வெள்ளை சேலையை கட்டிட்டு வந்து சோறு போடுறாங்க. இல்லை கேரளா. நடுவர் அவர்களை நான் கேட்கறேனுங்க, ஒரு உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்காத, காசு பணம் இருக்கிறவங்க மட்டும் மதிப்பு கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்தில் எப்படிங்க உறவு வருஷம் பேசுறது? அப்படி கழுத்துல ஒரு புடி நகை போட்டு போனா அக்கா வாங்க அண்ணா வாங்க புள்ளவல்லியா பேரமல்லியான்னு கேட்கறையே, வெறும் வட்டச்சட்டு கட்டிட்டு போனா அதே பாசத்தோட அக்கா வல்லியா அண்ணமல்லியான்னு கேட்கறியா? இன்னைக்கு சோறுதிக்கு வந்துட்டான்னு அவமானப்படுத்தக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அது உண்மை. வயதுக்கு மரியாதை கொடுத்தது அந்த காலம், வசதிக்கு மரியாதை கொடுப்பதுதான் இந்த காலம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு எல்லாம் அப்பாராய நிறைய இருப்பீங்க. மர்மம் வந்த ஊருக்குள்ளோன்னு சொல்லி போட்டு போனான்னு இருக்கோன்னு பையன்தானோ பேர்ந்தானோ பேத்தி தானோன்னு ஊட்டையவோ நிலத்தையவோ எழுதி வச்சிங்கன்னா கருபத்துப்பட்டி 4 ரோட்டில் பிச்சு எடுப்பீங்க. பொம்பளைக்கு சொல்லி போட்டு போறேன், மகதானோ மருமகதானோ பேத்தி தானோன்னு கழுத்துல காதலும் கொப்பனாயா ஓட்டத்தை கழட்டி கொடுத்தீங்கன்னா சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்பீங்க. இன்னைக்கெல்லாம் பணம், காசு பணம் இருந்ததுன்னா செத்து போயிட்டா கூட மதிப்பு, செத்து போனா கூட நெஞ்சா போட்டு அழுகிறான். எதுக்கு? பணம் கிடக்குது, சொத்து கிடக்குது, முய்யவரு ஒண்ணுமில்லாதவள அனாத பணமா கொண்டு தருமாஸ்பத்திரியில் போட்டு புதைச்சிட்டு வராங்களே. இந்த உறவை பத்தி பேசுறதுக்கு நீ வரலாமா? அப்படி கேளு. உண்மையில பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, தூரத்து சொந்தத்தை கூட எங்க அண்ணன் எங்க சித்தப்பா எங்க மாமாம்பா. பணம் இல்லைன்னு வச்சுக்க, கூட பிறந்த அண்ணனு கூட சுத்தி விட்டுருவாங்க. இவர் யார் தெரியுமா? எங்க அப்பா இருக்காருல, அவர் பொண்டாட்டிக்கு பிறந்த மூத்தம்மா என்று சொல்லி விட்டு போயிருமா. இதான் உலகம். உலகம். இங்க நடுவர் அவர்களே, ஒவ்வொருத்தர் கையிலையும் இன்னைக்கு 4 ஏக்கர் மக்காச்சோள காடு இருக்குது. தெரியுமா? தெரியாது. உங்க கையில் இருக்கிறது எத்தனை ஏக்கர் மக்காச்சோள காடு? மோதிரத்து கேட்கல, செல்போன கேட்கறேன். இதா 1க்கு 2. அது இது சின்னது, இதுக்கு இது பெரிய. இது கொள்ளுக்காட்டு காசு, அது மக்காச்சோள காட்டு காசு. இது மக்காச்சோள காட்டு காசுன்னு எப்படி சொல்றீங்க? நடுவர் அவர்களே, ஒரு ஏக்கராவிலே சோளம் மிதச்சு களையை எடுத்து சிம்பொடிச்சு அது சோளம் அடிச்சு கொண்டு போய் போட்டா 12,000 ரூபா மிச்சம். 3 ஏக்கர் அங்கே ஃபோன் விலை என்ன? 36,000 ரூபா. ஆமா, 36 3 ஏக்கர் மக்காச்சோள காடு கையில் இருக்குது. 90 நாளைக்கு பாடுபட்டா தான் இந்த காசு. இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் டச்சு. புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நோ டச்சு. எல்லாம் பேஸ்புக்கில் வேலை பண்ற. பேஸ்புக்கில் 5000 பேர் வேலை பண்ற. நீங்க என்ன சாதனை பண்ணி கிழிச்சிங்க உங்களை 5000 பேர் வேலை பண்ற? நீலாம்பூர்ல மாரியத்தொகை கலை சும்மா கிடக்குது, மரத்தை நட்டி வச்சியா? இல்லை கல்யாணம் முடிக்காத பிள்ளைகளுக்கு நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் கல்யாணம் முடிச்சியா? இல்லை படிக்க முடிக்காத பசங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தியா? என்ன பண்ண?
போய் பஸ்ஸில் படிக்கட்டுலன்ட்டு செல்ஃபி. அதை ஃபாலோ பண்ணுறேன். வாழ்க்கை எங்கேங்க போகுது? நடுவரவர்களை இன்னொன்று சொல்கிறேங்க. முதல் கட்டுன புருஷ பொண்டாட்டி மதிக்கிறானா? மதிப்பு இருக்குதா? இருக்கா? அந்த காலத்தில் மாமனார் வீட்டுக்குள்ள வாரான்னா மருமவன் முந்தான சேலை எடுத்து இப்படி போத்துவாளாம். ஏன் அந்த ஆளு சிங்கமா புளிய கடிச்சதுன்னு போடுவேன். குடும்பத்தில் மூத்தை வராங்கன்னு மதிச்சாங்க. உறவுக்கு மதிப்பு இருந்தது. இப்போ மருமவன் 50 100 1 போட்டு வந்தவோம். மாமனார் 2 ஏக்கரை பூமிக்கார மதிப்பாளா? அவர் வெளியிருந்து உள்ள வாராரு. இவர் வந்துட்டார் உள்ள. அதுதான் சிம்டம்ஸ். இந்த அம்மா திரும்பவே இல்லை. செல்போன் நோண்டிகிட்டே இருந்தா. சரி இவனை தண்ணி குடிக்கலாம்னு போயிருக்கிறார் சமையல் வீட்டுக்கு. மருமவோ ஏனுங்க மாமோ ஏமணி தண்ணி குடிக்க வரீங்க? அம்மாயோ வரையில் எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வாங்க. மருமகளுக்கு மாமனார் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறானே. இந்த கால விளங்குமா? நடுவர் அவர்களை எங்கள் அப்பத்தால 14 புள்ள பெத்தாளுங்க. எத்தனை புள்ள? 14 பிள்ளைங்க. உங்கள் தாத்தா என்ன வேலை பார்த்தார்? அந்த வேலையை தான் பார்த்தாரு. நல்ல வேலை பார்த்துருக்காரா? ஏன் 10 புள்ள 14 புள்ள? அந்த காலத்தில் புள்ள பக்கறதுக்கு செலவில்லை. 2 வெத்தலை 2 கொட்டைப்பாக்கு 6 நம்பர் குரங்கு கோயில் இருந்ததுன்னா டாக்டர் பீஸ் ஓவரு. 6 படி விளக்குன்னு 1 படி சுடுதண்ணி இருந்ததுன்னா மெடிசன் பீஸ் ஓவரு. இப்பெல்லாம் அப்படியா? 10 நாள் தள்ளி போது இவளுக்கு தெரியுது பொண்டாட்டி மாசமா இருக்கிறான்னு அவளுக்கு தெரியுது. டேட் தள்ளி போச்சு மாசம் ஆயிட்டோம்னு புருஷங்கிட்ட. ஏனுங்கோ ஏனுங்கோ என்னடி ஏனுங்கோ என்ன கொண்டாட்டுற? எனக்கு வெக்கமா வருதுங்க. இந்த வயசுலயாவது வருது. நீங்க என்னடி நீங்க என்ன நாங்க அப்பா வைட்டீங்க? ஆமா லூசு பயல. இதான் சான்ஸ்னு சொல்லுவாடி. உனக்கே தெரியுதுல மாசமா இருக்கிறோம்னு. நம்பறியா? நம்ப மாட்டான். எதுக்கு செக்கப்பு போவாம அவன் சரி வா நரசம்மா இருக்கிறா இல்லம் தேடி மருத்துவா ஆரம்ப சுகாதார எழுத்து போறதுங்க அப்படிங்க எவ்வளோ 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்களா? ஏடா அட பாலா பொண்ணு எரிச்சவனே உனக்கு கட்டதுக்கு நான் அங்கே தென்பாலத்தில் கட்டியிருந்து நல்லா பொழைச்சிருப்பேனே. அட சுகாதார எழுத்து கூட்டிட்டு போற உனக்கு அது கூட வைக்கலையா? அவன் சரி என்னடி வண்ணிலா நேராக பெரிய ஆஸ்பத்திரி போகலாம். எது தர்மாஸ்பத்திரிக்கா? கோயம்புத்தூர்லேயே பெரிய ஆஸ்பத்திரி அது. அங்கே காத்தால 7 மணிக்கு ஆமணி வர சொல்லி இந்த குட்டியானை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு அங்கே உருட்டிட்டு போனான். நம்மளுக்கு முன்னால் 5 மணிக்கு போனாலும் 4 டோக்கன் விழுந்துருது. எங்கிருந்து தான் போட்டு தொலைகிறானுங்களே தெரியல. எல்லாம் நர்ஸு உள்ளீடு இருக்குமான் இருக்குது. போய் டோக்கன் நம்பர் எத்தனை? 13. புருஷன் பொண்டாட்டி பணத்தை கட்டி போட்டு கொண்டுக்கிறாங்க. 17,000 ரூபா. எத்தனை? 17,000. மொதல் செக்கப்பு பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு 16 டெஸ்ட்டு டாக்டர் எழுதி கொடுக்குறேன். போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மணி 11 மணிக்கு வந்துருந்த டாக்டர் கூப்பிட்றா. மிஸ்டர் குமார் ப்ளீஸ் கம் ஹியர். இவன் இழுச்சு வாய் உட்கார். உங்க மிஸ்ஸஸ் செக் பண்ணி பார்த்தா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் குமார், நீங்க அப் ஆயிட்டீங்க. ஆமா லூசு பையல அங்க ஒண்டி 17,000 காட்டி போட்டு நேசமா வாங்குறேன். உனக்கு தெரியாதா? அவதான் வீட்லயும் சொன்னல. நடுவர் அவர்களே அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை மாசமா இருந்தா வயசான ஆயா இருப்பா வீட்டுல கிளவி. அலே மாசமா இருக்கிற பொம்பளை ஒரு கடையை குறப்படாது, ஓடியாடி வேலை செய்யணும். இன்னைக்கு மொட்டை மாடியில் கருப்பிட்டாங்க எங்கு தொடங்கினாலும் தண்ணி. அன்னைக்கு நீலாம்பூர்ல அப்படி இல்லை. குடிகிணத்துல போய் தண்ணி மோந்துக்கிட்டு வரணும். தலையில் ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம், வவுத்துல 9 மாசம். இப்படி பாடுபட்டாங்க பொம்பளையோ. அப்ப சொல்லு கோரம் உண்டுன்னு ஏத்துக்கிறேன். இப்ப எப்படி 10 நாள் தள்ளி போல டாக்டர் அம்மாட்ட போனா அந்த அம்மா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றா, மிஸ்டர் குமார் உங்க மிஸ்ஸஸ் செக் பண்ணி பார்த்தா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்குது, ரத்தம் பத்தல. என்ன பண்ணணும்? டேக் பெட் ரெஸ்ட். அவன் நல்லா நம்ம கௌதமியாட்ட குந்தாணி கணக்கா இருக்கிறா. பெட் ரெஸ்ட் என்ன? மலாக் படுக்க வச்சு இங்க இல்ல அங்க இந்த பக்கம் இவியாயா அந்த பக்கம் அவியாயா வந்துருவா நரசிபுரத்துல இருந்து. மகளுக்கு உண்டாயிட்டல்ல பெட் ரெஸ்ட். கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி, கண்ணு போன்விட்டா குடி, கண்ணு ஹார்லிக்ஸ் குடி. கொப்பஞ்சாட்டியோடதுங்க நானா மொட்டக்கமஞ்சோத்த மோர் மறைப்பாளா, கூமட்ட பிள்ளை தாய் மறைப்பாளா? வெறும் நீராகாரத்தை குடிச்சிட்டு 10 புள்ள 15 புள்ள பெத்த தமிழ் சமூகத்துல இன்னைக்கு ஒத்த புள்ள பெத்துக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்களே. அந்த காசுல இன்னைக்கு புள்ள பக்க முடியுமா? அப்படி கேளு. நடுவர் யாரு கொப்ப கொடுக்கறானா? யாரு கொடுக்கறா? ஆம்பளை கஷ்டப்பட்டு அவன் பாடுபட்டு கொண்டாந்து பெத்த பிள்ளைகள் 2 பெத்துட்டா 2 பேருக்கு பிரசவ செலவு பார்க்க வேண்டியதா இருக்குது. யாரு கொடுப்பா? அன்னைக்கெல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு கடையாவது வேலை செய்யறாங்க.
நடுபுறவர்கள் அந்த காலத்தில் எந்த பொம்பளைங்க மாசமானவங்க மாத்துறதுன்னா இன்னைக்கு உண்டான காலம் தொட்டு வெளியில வர காலம் வரைக்கும் மாத்துறீங்க. காத்தால் 2 மாத்திரை, பொழுதாட 2 மாத்திரை. இந்த கிட்னி என்னங்க ஆகு? அப்போ ஓடி ஆடி வேலை செய்யணுங்கிற பாங்கு மாமியாங்கிற உறவு மருமகளுக்கு சொல்லணும். ஆனா சொல்றாளா? சொல்லல. நடுவரவர்களை ஒரு பிள்ளை பெத்து வளர்த்தி ஆளு பண்ணி படிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு ஆம்பளை படுறாம்பாங்க பாடு. திருப்பூர் கட்டி, கோயம்புத்தூர் கட்டி, பஞ்சுமில்ல வேலை பார்த்து, நூலுமில்ல வேலை பார்த்து, அந்த பனின் பீஸில் அவளுக்கு வாழும் பருவத்தில் நோவுங்க. ஆனாலும் பெத்த பிள்ளை கரை சேர்த்தணுங்கிறதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் தன்னோட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில தெரியாம நிக்கிறானே, அந்த ஆண்மகனுடைய உழைப்பை, அவனுடைய வருமானத்தை நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? எந்த உறவை தக்காத்திக்கணுமோ, எந்த உறவை பாதுகாத்துக்கணுமோ அதுக்கு பணம் வேணுங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துறோம், கொண்டு போய் சேர்த்து போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் குட்டி போட்ட போனையாட்டம் நடக்கிறானே, எதுக்காக? 1.5 லட்சம் ரூபா பணத்துக்கு தலையை அடமானம் வச்சுனாலும் கொண்டாந்து அந்த பொண்டாட்டி முல்லை காப்பாத்துறானே, அப்ப அதுக்கு பணம் வேண்டாமா? கண்டிப்பா வேணும். பையனை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பையனை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து போட்டு எக்ஸாம் ஃபீஸுக்கு பணம் இருக்காது, ஆல் டிக்கெட் கொடுக்க மாட்டேங்க. முதலாளிட்டு வந்து, ஐயா சாமி எப்படியாவது 2 ஷிஃப்ட் நான் பார்த்து பணத்தை கட்டி போடணுங்க, பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானுங்க, என் குடும்பத்துடைய முதல் பட்டதாரிங்க என் பையன், அவனை வாழணுங்க, அவன் படிக்கணும்னு சொல்லி முதலாளி கால கண்ணீரால் அபிஷேகம் செஞ்சு அந்த பணத்தை வாங்கி கொண்டு பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் கட்டுறானே, அந்த ஆம்பளையினுடைய வருமானத்தை நீ குறை சொல்லுவியாமா? அப்படி கேளியா? நடுவரவர்களே, இன்னைக்கு நான் மஞ்சுநாதனுக்கு பின்னால் டிகிரி இல்லை, ஆனால் என் தம்பிக்கார சங்கமேஸ்வர அவனுக்கு பின்னால் பிஎஸ்சி எம்எஸ்ங்கிற டிகிரி இருக்குது. பிஎஸ்சி கோபி ஆர்ட்ஸில் எடுத்த, எம்எஸ் லண்டனில் சஃபீல்டு யூனிவர்சிட்டியில் படித்தானுங்க. இன்னைக்கு அவன் ஒவ்வொரு தடவையும் அந்த டிகிரி தொட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? எங்கள் அப்பனுடைய உழைப்பும் அவருடைய வேர்வையும் தாங்க அந்த டிகிரியா தெரியுது. இன்னைக்கு பல பேர்த்து பின்னால் போடக்கூடிய டிகிரிக்கு காரணம் அப்பனுடைய வருமானம்ங்க. இன்னைக்கு தாயோ தந்தையோ அந்த வருமானத்தை கொடுக்கல அப்படின்னா, அந்த பணம் இல்லைன்னா அந்த பையன் பஞ்சுமில்ல போய் தானுங்க நூல் பொறுக்கிட்டு இருக்குவேனே. நடுவர் அவர்களை காலில் ஓடுற செருப்புக்கு இருக்கிற மரியாதை பண்ணையும் பண்ற விவசாயிக்கு இல்லை தெரியுமா? இன்னைக்கு சொல்றாங்க உறவு உறவு. அந்த காலத்தில் எப்படி பொண்ணு கொடுத்தாங்க? உரும் பொண்ணு கொடுத்தாங்க. அத்தை உள்ள மாம்பையனை பரிங்கட்டுற அன்னைக்கு ஊர் கவுண்டர் முன்னால பரிங்கட்டுவாங்க. முந்தினா பொழுதோட இது கொங்கு மண்டலத்துக்கே உண்டான பாரம்பரியம், வேற எந்த மண்டலத்திலையும் பறி பணம் கிடையாது. முந்தினா சீத்தானிக்கு உட்கார வச்சு மாப்பிள்ளை வீட்டாரம்புக்காரரும் பொண்ணு வீட்டாரம்புக்காரரும் வரைச்சு இந்த ஊர் கவுண்டரும் அந்த ஊர் கவுண்டரும் உட்கார்ந்துருப்பாங்க. அது எல்லாத்துக்கு கல்யாணத்துக்கு அவர் போகணும் பரிமாணம் வாங்குறக்கு. அங்கே போய் மாப்பிள்ளை வீட்டு ஊர் கவுண்டர் கேட்பார் பொண்ணு வீட்டு ஊர் கவுண்டர்கிட்ட, பொண்ணுக்கு உரிமை மாப்பிள்ளை யாராச்சும் இருக்கிறாங்களா? ஆறு தாய் மாமைய அத்தை மாவோ இருந்தா அவி வந்து அந்த உரிமையை விட்டு கொடுக்கறோம்னு சொன்னாத்த ஊர் பெரியோ கோய பெரியோ நாட்டு பெரியும்னு வாங்குவாங்க. இன்னைக்கு அந்த உறவு இருக்குதா? எப்படி கல்யாணம்? பஸ்ஸுக்கு பஸ்ஸு கல்யாணம், லாரிக்கு லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கல்யாணம், பைபாஸுக்கு பைபாஸு கல்யாணம். காசு வேணும் இல்லாத கல்யாணம் முடிக்க முடியுமா? ஜாதகத்தில் முதல் பார்க்குற எதிர்பார்ப்பு எத்தனை கோடி? எனக்கு 10 கோடி இருக்குதா, உனக்கு 10 கோடி இருக்குதா? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு முடிக்கிறது இல்லை, கோடிக்கு கோடிக்கு தான் கல்யாணம். அப்போ எங்கிங்க இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அத்தையடி துத்திப்பட்டு ஆடையடி கண்டாங்கி மேலான வெண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி உட்கார்ந்து பால்கறக்க முக்காளி தங்கத்தில் அணைஞ்சிருந்து பால்கறக்க அணங்குவது தங்கத்திலேன்னு இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய பெத்து போறப்புக்கு அவனுக்கு தக்கன தகுதிக்குள்ள சீர பண்ணுறோம்ல. காது குத்து சீரு, பொங்கச்சீரு, கிடாவிருந்து சீரு, தலவாச சீரு, ஆடி சீரு, தீபாவளி சீரு எல்லாம் தான் பண்ணுறோம்ல. அப்போ சம்பாரிச்சு வச்சுட்டு போனதில் இந்த பைபாஸில் ஒரு 25 சென்ட் இருக்குது. அவனே எல்லாம் தண்ணி போட்டு முடிச்சுட்டு போயிட்டேன். 25 சென்ட் தான் இருக்குது. இவன் ஒரு தொழில் பண்ணலாம்னு சொல்லி லோனுக்கு அப்ளை பண்ணுறான். அந்த லோனுக்கு அடமானம் வைக்கிறதுக்கு என்ஓசி வேணும். அந்த சொத்தை அடமானம் வைக்கிறதுக்கு இவன் போய் பிறந்தவங்கிட்ட, என் கண்ணு இப்படி ஒரு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், இல்லை அந்த பூமி விற்கலாம்ட்டு இருக்கிறேன், கொஞ்சம் முடையா இருக்குது, உன் அங்கேயே வேற சாதி கெடுத்து சந்தையில் வைக்கிறா, எப்படியாவது அது கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா வித்து போடுற சாமி அண்ணன் பொழைக்கணும்னு போய் கேட்டா, யோக்கியத்துக்கு பிறந்த வம்பளை, பண்புக்கு பிறந்த வம்பளை, நீ வந்து அந்த உறவுக்கு தூக்கி பிடிக்கிற வம்பளை, அட தங்கமே கொண்டாட நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எத்தனை வாங்கி தின்னுருப்பேன், அட இந்த 20 லட்சமா நம்ம உறவு பிரிக்கிறது, கொண்டா நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம்னு எந்த பிறந்தவளாவது கூட பிறந்தவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறாளா? நீ ஒண்ணுதான் கொப்பனுக்கு பிறந்தியா? நான் மானத்திலிருந்து குதிச்சனா? அந்த 25 சென்டில் எனக்கு இடத்து பங்கு இல்லையான்னு கேட்கறியே. நான் கேட்குற நடுவர்களை உறவு வெறுசு பேசுகிற பொம்பளையோ அப்போ சொத்துல பங்கு கேட்குறீங்களா?
என்னைக்காவது அப்பம்பட்ட கடன்ல பங்கு கேட்குறீங்களா? இதுவரைக்கும் யாராலும் உண்டா? டேய் 50 லட்சம் கடன்டா தம்பிக்காரா, நீ மட்டும் எது கடை கட்டுற, நானும் கப்படுத்தானு பிறந்தேன், 25 லட்சத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு எவனா எந்த பொம்பளையா சொல்லுவாளா? அப்படியே சொல்லிட்டு போனா அவள் உருசை அவளை வீட்டுக்குள்ள விடுவானா? பணம் தாங்க இன்னைக்கு பல்லு முளைச்சதுலேருந்து சாக வரைக்கும் பணம், செத்தா பணம், சுடுகாட்டில் பணம், புடவை எடுக்க பணம், கல்யாணம் பண்ண பணம், படிக்க வைக்க பணம். நடுவர் அவர்களே, கடைசி காலத்தில் அந்த பாட தூக்குறவனுக்கு கூட பணம் கொடுக்கணுங்க. இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் அந்த பிணம் கூட வேகாதுங்க. இன்னைக்கு விவசாயம் பண்ணுற வயனுக்கு பொண்ணு இல்லை. காரணம் என்ன? நல்லவன், ஆனால் அவங்ககிட்ட வருமானம் இல்லை. அப்போ அந்த வருமானத்தை பெருக்கணும்னு சொன்னால் பசங்கள்லாம் நல்லா படிக்கணும். படித்தா மட்டும் பத்தாது, நட்பு வட்டாரங்களை பெருக்கி நல்ல தொழில் பண்ணுங்க. கோயம்புத்தூர் பல்லாயிரக்கணக்கான மக்களை வாழ வைக்குது. நாமும் வாழ்வோம், பணத்தோடு வாழ்வோம். அந்த உறவை தக்க வச்சுக்கணும்னு சொன்னால் பணம் வேணுங்க. 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்ட சொர்க்கம் இல்லை, ₹1 கொண்டு கோயிலுக்கு காணிக்கு போட்ட சொர்க்கம் இல்லைங்க. பொண்டாட்டிக்காரி பக்கத்துலேயே கொண்டு ஒப்பனும் கோயால என்ன சம்பாரிச்சு வச்சாங்கோ, ஒன்னனையும் தொகச்சியும் பார்த்த மாதிரி உன்னை பார்த்தாங்களான்னு 1000 ஜாட பேசுவா. இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஆம்பளையில் விட்டு போட்டு நம்மளை பெத்த கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் தாயும் தந்தையும் அவளுக்கு சாக வரைக்கும் ஒரு சோறு போடுங்கய்யா. அவ சேர்த்து போயிட்டா அண்ணன் தம்பி ஒத்துமையாக கலுங்கர் மாதிரி பண்ணுங்க. ஒரு அப்பம் சேர்த்தா 3 பக்கம் அளவுக்கு போக வேண்டியதாக இருக்குது. காரணம் இந்த உறவு இல்லாதங்க. நடுவர் அவர்களே, இந்த நீலாம்பூர் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை பாராட்டி வாழ்த்துக்களை சொல்லி, இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் நான் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு காரணம் நான் நல்ல ஆளுகளை போடுறது இல்லை, எனக்கு வாய்ச்ச உறவுகள், எனக்கு வாய்த்தது பட்டிமன்ற குடும்பம். எல்லா ஆளாளுக்கு ஒரு ஊருத, ஆனால் இது எங்கள் குடும்பம். எங்கள் மாமே, என் தங்கச்சி, எங்கள் நொக்கா, எங்கள் அண்ணன், இவங்க 2 பேரும் அண்ணன் தான். அப்போ இந்த உறவுகளோடு இருந்தால் நாங்கள் எதுக்கு ஓடுறோம்? எங்கள் குடும்பத்தை வளர்த்துற காசு தேவையாக இருக்குது. அதனால் உங்கள் அக்கம் பக்கத்து ஊர்களில், உங்கள் மாமச்சான் ஊர்களில், பொம்பளைகளில், உங்கள் பிறந்த ஊர்களில் ஒரு சொல்லி மஞ்சு மாமனை கூப்பிடுங்க, நல்லா பண்ணி கொடுப்பாரு, பட்டிமன்றம் கொடுங்கன்னு சொல்லி பணம் பேசி குறைக்காமல் பேரம் பேசாமல் எப்படி தமிழ்நாட்டிலேயே நான் சொன்ன பணத்தை சொன்னபடி கொடுத்த ஒரே ஊர் நீலாம்பூர் மட்டும்தான். அந்த பெருமையோடு இதை சொல்லிக்கொண்டு விடைபெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க விவசாயி, வளர்க விவசாயி, ஓங்கவன் புகழ், நீங்கவன் வெறுமை. விவசாயம் பண்ணுற பையனும் நல்ல பையனுங்க, பிள்ளை கட்டி கொடுங்க. நீங்கள் டவுனில் இருந்தால் பட்டிக்காடுன்னு வாக்காதீங்க, வருஷம் ஒரு புள்ள பெற்று கொடுப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்ங்க. என்னோடய சேனல் பேர் கொங்கு மஞ்சுநாதன், கிராமத்து பட்டதாரின்னு 2 சேனல் வச்சுருக்கிறேன். அதையெல்லாம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது வேறு கேட்குறாங்க அவங்க அங்கே. அதனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க, வணக்கம்ங்க. பணம் பந்தியிலே குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான். மஞ்சுநாதன் அருமையாக பேசியிருக்காரு பாருங்க. அவர் பேச்சை கேட்ட உடனே அவசரத்தில் போகிறவங்கெல்லாம் போகிறாங்க, திருப்பி வந்துடுவாங்க. அவசரத்தில் இருக்கத்தானே செய்யும். 2 மணி நேரம் தான் டேங்க் கெப்பாசிட்டி. 3 மணி நேரம் ஆச்சுன்னா எனக்கெல்லாம் என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்கு. இப்படி நகல்றேன் கொள்கிறேன், நீங்களாம் அப்பப்போ போயிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த அம்மா ஒரு 15 நிமிஷம், நான் ஒரு 2 நிமிஷம் தீர்ப்பு, அவ்வளோதான் நடக்க போகுது. ஏன்னா மிகப்பெரிய பின்னணி பாடகி, 12 பாடல் 15 பாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில்